சத்யா சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சத்யா சீரியலை பற்றின டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. திவ்யா பிரபுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, உங்களை மீட் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பிரபு நீங்கள் சொன்னால் நான் எப்போவுமே ஃப்ரீ தான் அப்படின்றாங்க. உடனே திவ்யா நம்ம சாயங்காலம் பார்க்கில் மீட் பண்ணலாம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பிரபுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. திவ்யா பார்த்தீங்கன்னா பிரபுவை பார்க்க போகிறதுக்காண்டி ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தர் பைக்கை குறுக்கால நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் எங்கே போனோம், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு திவ்யாவை வற்புறுத்தி கூட்டுகிட்டே இருக்காரு. அந்த நேரம் அந்த வழியாக பைக்கில் சத்யா இதை பார்த்துட்டு அந்த பைக்காரருக்கு பின்னாடி பைக்கில் மோதி அவரை போக சொல்கிறாங்க. உடனே அவரும் போயிடுறாரு. சத்யா திவ்யா கிட்ட நீ எங்கே போனோம், உன்னைய நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே திவ்யா நான் என்னோட வருங்கால கணவரை பார்க்க போகிறேன், நான் உன் கூட வந்தது தெரிஞ்சுனா அம்மா திட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உன் கூட அவர் என்னைய பாத்திரக்கூடாது, அவ்வளோதானே, நான் உன்னைய முன்கூட்டியே இறக்கி விட்டுறேன், நான் தள்ளி நின்னாது அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறேன், என்னைய கண்டிப்பாக கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. உடனே திவ்யாவை சரி வா போகலாம் அப்படின்ட்டு சத்யாவை கூப்பிட்டு போகிறாங்க. பார்க்குக்கு போனதுக்கு அப்புறமா திவ்யா சத்யா கிட்ட நீ அவருக்கு முன்னாடி நின்றாத, தள்ளி நின்னே பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குக்குள்ள போறாங்க. பிரபு பார்க்குக்கு வந்த உடனே சின்ன பசங்கள்லாம் மாஸ்க் போட்டு விளையாடிட்டு இருக்கதை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த சின்ன குழந்தைகிட்ட ரூபா கொடுத்து அந்த மாஸ்கை விலைக்கு வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே திவ்யாவை பார்க்க போறாரு. மாஸ்க் போட்டு போறது யாருன்னே தெரியாம சத்யா எருமை வயசாகி என்ன மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு தனக்குள்ளே நினைச்சு திட்டிக்கிட்டுறாங்க. பிரபு மாஸ்க் போட்டுட்டு போய் திவ்யாவுக்கு பின்னாடி போய் நின்று பயங்காணிக்கிறாரு. உடனே திவ்யாவும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா மாஸ்கை கழட்டிக்கிட்டு நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சத்யா பாத்தீங்கன்னா திவ்யாவை யாரோ கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை அடிக்க போறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்களோட ஃபியான்சி இவர் தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரபு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறதுனால சத்யாவுக்கு பிரபுவோட முகம் தெரிய மாட்டேங்குது. சரி கொஞ்சம் தூரம் போய் தள்ளி போய் அவருக்கு முகத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது ஒரு பொண்ணு ஒருத்தர்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குது சத்யா கிட்ட. அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடிக்க வந்தவனை சத்யா அடிக்கிறாங்க. அதை பிரபுவும் திவ்யாவும் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆசிட் அடிக்க வந்தவனோட கையில இருந்த ஆசிட்டை பறிச்சு அவனுக்கு கையிலே 2 சொட்டு ஊத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பிரபு இந்த இடம் எனக்கு சரியா படலை, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. சத்யா ஆசிட் அடிக்க வந்தவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு தன்னோட அக்கா திவ்யாவை தேடுறாங்க. அவங்கள காணல. திவ்யாவை பார்த்தீங்கன்னா பிரபு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஃபோனில் முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும் அப்படின்னீங்களா, அது என்ன விஷயம் அப்படின்ட்டு திவ்யாட்ட கேட்குறாரு. திவ்யா உங்கள் அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, கல்யாணத்துக்கு 200 பவுன் போடணும், இல்லைன்னா கல்யாணத்தையும் நிறுத்திடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்கன்ட்டு பிரபுட்ட சொல்கிறாங்க. எனக்கு இது கம்மி தானா அப்படின்ட்டு பிரபு திவ்யா கிட்ட சொல்கிறாரு. உடனே திவ்யா மனசுக்குள்ள நமக்கு பாலா தான் கரெக்டு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ பிரபு கேட்குறாரு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு யோசிக்கேன் அப்படின்ட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே பிரபு என்ன ஷாக் ஆகிட்டீங்களா திவ்யா அப்படின்ட்டு கேட்டுட்டு நகையை உங்கள் வீட்டில் போட சொல்லுங்கள், பணத்தை வேணால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வரதட்சணை வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுலேயும் உங்களை கட்டிக்க நான் தான் கொடுக்கணும், நானே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே திவ்யா பாலாவை விட இவன் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா சீரியலை பற்றினா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.